Good morning, students. In this video, we will be learning about developmental biology, in that embryology. So this video will explain you about the introduction. So what are all the concepts, theories, history, and the pictorial representations? All together, it will give an introduction to you about developmental biology. ஸோ டெவலப்மெண்டல் பயாலஜி அப்படின்னா என்ன, வளர்ச்சி உயிரியல் அப்படின்றது. ஸோ இதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இதில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள், இதோட கான்செப்ட்ஸ், இதெல்லாம் பற்றி தான் நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷனாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இது ஹவு அ ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் ஃபர்டிலைஸ், அதுக்கப்புறம் ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் ஜைகோட்ல இருந்து தே கெட் டு கிளீவேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டுலாலேருந்து யூ ஹேவ் தி கேஸ்டுலேஷன்லேருந்து யூ ஹேவ் தி ஆர்கனோஜெனசிஸ்லேருந்து ஒரு எம்ப்ரியோலேருந்து ஒரு ஃபீட்டஸ் அப்படின்றது. இட் கிவ்ஸ் தி ஓவர்வியூ ஆஃப் தி என்டையர் developmental biology. பட் இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் டெவலப்மெண்டல் பயாலஜி, தட் இஸ் எம்ப்ரியாலஜி. ஸோ இந்த எம்ப்ரியாலஜி அப்படின்றது இதுதான். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த ஃபீட்டஸ் ஒன்ஸ் இட் கெட்ஸ் டெலிவர்ட், அதாவது ஒன்ஸ் இட் கெட்ஸ் பர்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வளரக்கூடியதான் உங்களுக்கு இட் இஸ் செட் ஆஸ் developmental biology, entire process. So when we discuss about a topic, we need to get some definitions. அதோட definition நமக்கு தெரியணும். So இங்க we have 2 or 3 definitions. The branch of biology dealing with the process of growth and change that transform an organism from a fertilized or egg or asexual reproductive unit as a spore or gemule to an adult. So ஒரு சாதாரண ஒரு fertilized eggல இருந்து ஒரு adult எப்படி வளர்றாங்க, அதுதான் இந்த ப்ராசஸ்க்கான என்டையர் கான்செப்ட். ஸோ இப்போ டெவலப்மெண்டல் பயாலஜினா என்ன, ஒரு ஃபெர்டிலைஸ் எக்லேருந்து ஒரு அடல்ட் வர்றதுக்கான ஸ்டேஜஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் போத் ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல். ஸோ அதில் ஏசெக்சுவலில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ வெல் நோன் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஸ்பாஞ்சஸ், ஜெம்யூல், விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பட்டிங் அப்படின்றது. அதுலேருந்து அந்த அடல்ட் அதாவது அந்த பட் வெளியில் வரும் பிளாஸ்டோஸ்டைல இருந்து. அதுக்கப்புறம் இட் அட்டாச்சஸ் டு அ சப்ஸ்ட்ரேட்டம் அண்ட் டெவலப் இன் டு அ adult sponge, or maybe develop into a sponge. At the developmental biology is the science that investigates how variety of interacting processes generate an organism's heterogeneous shapes, size, structure, features that arise on the trajectory from embryo to adult. So again same the definition, it's in a different form. So அதோட ஷேப், சைஸ், அந்த டிஃப்ரெண்ட் அந்த வளர்ச்சியில் வரக்கூடிய மாற்றங்களை பற்றிலாம் படிக்கிறது தான் இந்த டெவலப்மெண்டல் பயாலஜி. அண்ட் மோர் ஓவர் தி ஸ்டடி ஆஃப் தி ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம் க்ரோ அண்ட் டெவலப். ஸோ அது வளர்றது, அது அதாவது மேபி growth and development. From modern developmental biology studies the genetic control of growth and differentiation. ஸோ மரபியல் ரீதியாக அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் என்னன்றது இங்கே இந்த மாடர்ன் டெவலப்மெண்டல் பயாலஜியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது டெவலப்மெண்டல் பயாலஜி அப்படின்னா என்னன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது எம்ப்ரியாலஜி. வில் சி தி எம்ப்ரியாலஜி டெஃபினிஷன்ஸ். Embryology is a subfield. So as I have mentioned earlier, so in the embryology it is part of developmental biology, but the core of developmental biology is said to be embryology. So embryology is a subfield, the study of organisms between the one cell stage, that is the zygote, and the end of embryonic stage. அதுதான் உங்களுக்கு ஒரு embryology அப்படினா. So embryology and developmental biology today deal with the various steps necessary for the correct and complete formation of the body of a living organism. So இந்த embryology and developmental இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு வளர்ச்சி அப்படின்றது ஒரு 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 உயிரினத்தினோட வளர்ச்சியை எப்படி சரி செய்யறது, அல்ல அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது சரி செய்யறதுதான் இந்த ப்ராசஸ், இந்த சப்ஜெக்ட்ல இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா embryology is a branch of biology that studies the prenatal development of gametes, fertilization and development of embryos. So அந்த development of gametes, spermatogenesis, oogenesis, fertilizationல இருந்து அதுக்கப்புறம் embryoல இருந்து fetus, இதுதான் embryology. And additionally embryology encompasses the study of congenital disorders. பிறக்கும் பொழுது அந்த சில குறைபாடுகளோட குழந்தைங்கள்லாம் பிறப்பாங்க. ஸோ அதெல்லாம் அதில் பற்றிலாம் கூட கொஞ்சம் படிக்கிறது தான் இந்த எம்ப்ரியாலஜி. ஸோ அது தட் அக்கர் பிஃபோர் பர்த், அதாவது பேபி த டிசார்டர்ஸ் விச் அக்கர் பிஃபோர் பர்த், அதுதான் அந்த ஸ்டடி பார்த்தீங்கன்னா டெரட்டாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிவ்யூ. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ரிவ்யூ அதாவது நம்மளோட ஆரம்ப காலத்துலேருந்து இந்த டெவலப்மெண்டல் பயாலஜின்றது எப்படி இவால்வ் ஆச்சு, ஸோ எப்படி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எப்படி, அதாவது இனிஷியலாக எந்தெந்த சிவிலைசேஷன்ஸ் வந்து இதை ஆரம்பிச்சா, அதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் சயின்டிஸ்ட், இதெல்லாம் பற்றி படிக்கிறது இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிவ்யூ. இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிவ்யூல வந்து பாத்தீங்கன்னா எஜிப்சியன் சிவிலைசேஷன், ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் தே ஸ்டார்டட் எக்ஸ்பிளைனிங் ஆர் மேபி கிவிங் தி சம் பிரீஃப் அபவுட் தி growth ஆஃப் ஹியூமன் எம்ப்ரியோ. அதுக்கப்புறம் வந்து they ஆல்சோ given prescriptions for abortions and prevention of pregnancy. So imagine 3000-1500 BC அப்பவே வந்து இந்த ப்ராசஸ் வந்து அவங்க தெரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியனோட ஹோலி புக்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா they have given three ways of origin of new individuals, one from egg and the other one from living being and the other one from germ அப்படின்றது அவங்க வந்து கொடுத்திருந்தாங்க. தென் சஸ்ருதா சம்ஹிதா, அது வந்து இட்ஸ் a monumental Indian medical book that was written during the 2nd or 3rd century. இதுல வந்து என்னன்னா the development of human child, அதாவது ஒரு மதர்ஸ் womb-ல வந்து இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ அதை வந்து கிளியரா வந்து they have described அப்படின்ற. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அனாக்சிமேண்டர் அப்படின்றது வந்து 600 பிசில he was the first philosopher who conceived that living creatures arose from a மாய்ஸ்ட் எலிமெண்ட், ஒரு ஈரப்பதமான ஒரு இதுல இருந்து தான் வந்து ஒரு உயிரினங்கள் உருவாகுது அப்படின்றது. அண்ட் ஆல்சோ ஆஸ் இட் வாஸ் எவாபரேட்டட் பை த சன் அப்படின்றது வந்து அனாக்சிமேண்டர் அப்படின்றது வந்து கொடுத்திருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து எம்பிடோக்கிள்ஸ் அப்படின்றவர் வந்து 500 பிசியில் he believed that the fetus arose from partly from male and partly from female அப்படின்றது வந்து. And he also has given that the first formed structure is heart and the last is nail. ஸோ முதல்ல உருவான ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஹார்ட், இதயம் அப்படின்றது சொல்லி, அப்புறம் கடைசியாக வந்து நகம், அதுதான் வளருதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தென் ஹிப்போக்ரேட்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்சர்வ்ட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஹென்ஸ் எக். Aristotle, he gave an entitle called Degeneration Animalium, concerned with the generation of animals எப்படி உருவாகுதுன்றதை பத்தி வந்து சொல்லியிருந்தார். Then comes the account called De Historia Animalium, contains the first account of development of the hen's egg. ஒரு hen's egg, அதாவது நம்மளோட கோழியோட முட்டை எப்படி வளருது, முட்டையில அந்த கரு எப்படி வளருதுன்றது வந்து அரிஸ்டாட்டல் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எபிஜெனிசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா what does it say? It's like simple formless beginning to a complex organization of adult. ஒரு சின்னதா ஒரு சிம்பிள் ஜைகோட்ல இருந்து ஒரு அடல்ட்டுக்கு வந்து இது வந்து வரக்கூடிய அந்த ப்ராசஸ் அப்படின்னு. Then it is also said it is driven by a kind of soul, a non-material purposive principle which guided the development அப்படின்றது எபிஜெனிசிஸ். நெக்ஸ்ட் வந்து அரிஸ்டாட்டில் எஸ்டாப்ளிஷ்ட் embryology as an independent biological science. ஸோ அதனால தான் he is regarded as the founder of தி சயின்ஸ் ஆஃப் எம்ப்ரியாலஜி அப்படின்றது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது மிடிவில் ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா there was no that much research or maybe any studies related to embryology. So that period of medieval age is called as dark age of science. Then next comes the William Harvey Excitations Degeneration Animalium, published in 1651. It's based largely on the development of chick அப்படின்னா. And he also gave the statement called ex ovo omnia அப்படின்றத வந்து கொடுத்திருக்காரு. Then Steno in 1667 used the word ovary அப்படின்னா. Then R.D. Graff in 1672 discovered the follicles in human ovary. அதுக்கப்புறம் வந்து பாரு testis அப்படின்றது they have designated it to the male organ essential to reproduction. So அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா the testis ovary அப்படின்ற கொஞ்சம் later on development வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. Then theories. So what are all the theories put forth by various scientists அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, first theory which is explained is preformation theory, which was explained by Marcello Malpighi அப்படின்றாரு. So what he says அப்படின்னு பாத்தீங்கன்னா, he has observed the development of hen's egg by incubating the 24-hour stage of egg, fertilized egg. So then he gave a statement called de ova incubata அப்படின்றது. Or various parts of the embryo were contained in the egg and become visible as they increase in size. So ஒரு ஸ்லோவா டெவலப் ஆக அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு.
அப்புறம் ஸ்வாமர் டேம் அப்படின்றது செக்ஸ் செல்ஸ் கண்டெயின் ப்ரீஃபார்ம்டு எம்ப்ரியோஸ். ஸோ ஒரு சின்ன எம்ப்ரியோ வந்து அந்த ஸ்பெர்ம்லையும் ஓவம்லையும் ஒரு மினியேச்சர் சைடில் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து ஸ்வாமர் டேம். தென் வி ஹாவ் தி ஆண்டன் வான் லிவன்ஹூக் ஹூ டிஸ்கவர் தி ஸ்பெர்மட்டோசோவா இன் 1675 இன் செமினல் ஃப்ளூயிட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெர்மை டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் we have two groups called spermatists and ovists. So இது எல்லாமே அப்புறம் அதுக்கப்புறம் தனியாக they started discovering more things about the developmental process. Next, epigenetic theory. Already we have seen the epigenesis, where we have the simple fertilized egg develop into an adult complex form. So here epigenetic theory, where Wolf advocated that future embryonic regions of an egg first consist of granules or globules lacking in any arrangement. So இங்க வந்து எந்த விதமான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு கிளாபியூல்ஸ் கிரானுல்ஸ் அப்படிதான் இருக்கு. பட் லேட்டர் ஆன் அதாவது these globules do not reveal any resemblance with the form or structure of the future. ஸோ இது எந்த விதமான, அதாவது நார்மல் யோசிச்சு பாருங்க, அதாவது நம்ம ஒரு லட்டு தான் அந்த மாருலா ஸ்டேஜ் அப்படின்வாங்க, அந்த பூந்தியா இருக்கிறதா வந்து மாருலா ஸ்டேஜ். இந்த லட்டுல இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் டெவலப் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின், இந்த மாருலா ஸ்டேஜுக்கும் ஒரு அடல்ட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. So that is the resemblance. அதாவது அந்த resemblance எதுவுமே இல்லை அப்படின்றது தான் வந்து his statement. And but later on he says that globules இருந்து தான் rudiments வருது, rudimentsல இருந்து தான் various organs of the embryo வந்து டெவலப் ஆகுது அப்படின்றது கொடுத்திருந்தாங்க. Then Bayer's law, Van Boer, the father of modern embryology, germ layer theory. As the germ layer theory suggests that the germ layers, ectoderm, endoderm, mesoderm, இந்த இடத்துல இருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆகுது. அதுக்கான பேசிக் பிளான் வந்து இந்த germ லேயர்ல தான் வந்து இருக்கு அப்படின்றது வந்து வேன் போர் அப்படின்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பயோஜெனடிக் லா. ஸோ முல்லர் அண்ட் ஹேக்கல். ஸோ இது வந்து இந்த ஃபேமஸான வேர்டிங் எல்லாருக்குமே தெரியும், ஆண்டோஜெனி ரிப்பீட் பைலோஜெனி. நம்மளோட இவல்யூஷன்ல நம்ம இந்த வேர்டு நிறைய படிச்சிருப்போம். ஸோ இது என்ன சொல்றாங்க, வாட் டஸ் தே சே அப்படின்னா, features of ancient origin develop early. ஸோ அந்த ஏன்ஷியன்ட், அந்த ஃபர்ஸ்ட் உருவான ஆர்கானிசம், அதாவது இப்போ நம்ம வந்து கார்டேட்டா ஃபைலம்ல வந்து ஃபிஷ்ஷோட அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் இனிஷியலா வரும், அதுக்கப்புறம் வந்து மற்ற ஆர்கானிசமோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டெவலப் ஆகுன்றது தான் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வைல் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் நியூவர் ஆரிஜின் டெவலப் லேட். ஸோ அந்த புதுசாக வரக்கூடிய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து லேட்டாக தான் வரும். ஏன்ஷியன்ட் ஆரிஜின் வந்து டெவலப்மெண்ட் வந்து இனிஷியலா வரும் அப்படின்றத. ஸோ அதுதான் ஆந்தோஜெனி, தஸ் இஸ் அ ரீகாப்சுலேஷன் ஆஃப் பைலோஜெனி. இதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேட்போல் லார்வா, தலைப்பரட்டி அப்படின்றது நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த தலைப்பரட்டி அப்படின்றத வந்து மழை பெஞ்சாலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்துக்கு அப்புறம் நம்மளோட குளம், குட்டை, ஏரியா, தண்ணி தேங்கினா அதெல்லாம் பார்க்கலாம். So that is all about the theories. So next வந்து பாத்தீங்கன்னா branches of embryology. So உங்களுக்கு வந்து we have 4 branches of embryology: descriptive embryology, experimental embryology, chemical embryology, comparative embryology. So descriptive embryology அப்படின்றது என்ன அப்படின்னா, which gives the ontogenic development of species. Experimental embryology அப்படின்னா fundamental development mechanisms are involved, which are involved in different animals. Comparative embryology, where you have the comparison between the embryology of most animal types and later or classified. So classificationல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Then chemical embryology, எப்படி வந்து செல்ஸ் வந்து பயோமாலிகுலரா, மாலிகுலரா, பயாலஜிக்கலா, பிசிக்கல் அண்ட் பிசியலாஜிக்கல் டெக்னிக்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட். ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் எம்ப்ளாய் பண்ணி எப்படி வந்து கம்பேரிட்டிவ் இது வந்து பண்ணக்கூடியது பயோகெமிக்கல் எம்ப்ரியாலஜி அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have the concepts in developmental biology. ஸோ கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have the gametogenesis, spermatogenesis, oogenesis, fertilization, then cleavage, blastulation, gastrulation, organogenesis, growth, then differentiation. In differentiation we have 3 different types of differentiation: morphological, behavioral, chemical differentiation, morphogenesis, organogenesis, metamorphosis, and organism. So this is the flow chart of the developmental biology concepts. ஸோ இந்த ஆர்கானிசம் தான் மொத்த ஒரு வளர்ச்சி, அதாவது நம்மளோட ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ்ல இருந்து ஒரு ஆர்கானிசம் வளர்ச்சி அடல்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ஓவர்வியூ. Now we will see one by one. So இப்போ gametogenesis and spermatogenesis அதுல வந்து பிரீஃபா will discuss now. So next வந்து gametogenesis. Gametogenesis is otherwise known as, தமிழ்ல சொல்லணும்னா இனசெல் ஆக்கம் அப்படின்னா. So embryogenesis
is the started embryogenesis started from the time of differentiation and specialization. So embryogenesis எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்சியேஷன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க வந்து ரெண்டு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். ஒன்று ஸ்பெர்மடோஜெனிசிஸ், இன்னொன்று வந்து ஊஜெனிசிஸ். ஸ்பெர்மடோஜெனிசிஸ் அப்படின்றது விந்து செல் ஆக்கம், அதாவது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஊஜெனிசிஸ் அதர்வைஸ் நோன் அஸ் அண்ட செல் ஆக்கம். இது என்னன்னா ஓவம் ப்ரொடக்ஷன் அப்படின்றது. ஸ்பெர்மடோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ் ரெண்டுத்தையும் எடுத்தீங்கன்னா காமனா தேர் ஆர் 3 ஸ்டேஜஸ்: ப்ராலிஃபரேஷன் ஸ்டேஜ், growth stage, growth phase and multiplication phase. So இதுல உருவாகக்கூடியதா இந்த sperm and ovum. Next, once the sperm and ovum has been generated or being produced, they have to undergo fertilization. So fertilization process அப்படினா union of spermatozoa and ovum and activation of egg. இதுதான். So in the clearly this picture explains you about the fertilization and process. Then cleavage. பிளவி பெருகல் அப்படின்னா, ஸோ இங்க வந்து ஒரு செல் வந்து 2 செல் ஆகும், 2 செல் 4 செல் ஆகும், 4 செல் 8 செல் ஆகும், 8 12, 8 16, 16ல இருந்து 32, 32ல 64, 64ல இருந்து 128, 128ல இருந்து 256. ஸோ இந்த அளவுக்கு இந்த செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். ஹியர் ஒன்லி ஒன் பாயிண்ட் we need to be taken is that இங்க வந்து செல்லோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுமே தவிர பட் தி கண்டென்ட் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் மோர் ஓவர் சைஸ் ஆஃப் தி செல்ஸ் வில் டிமினிஷ் அப்படி. ஏன்னா வந்து as on cleavage நடக்க என்ன ஆகும், செல்ஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அதோட சைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ we have different types of cleavage: radial cleavage, spiral cleavage, latitudinal cleavage, vertical cleavage, horizontal cleavage. இந்த மாதிரி different types of cleavage எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து we'll be studying in detail while studying the cleavage process. Next, blastulation. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு cleavage முடிஞ்ச உடனே you will get the micromeres and macromeres. இந்த micromeres and macromeres வந்து பாத்தீங்கன்னா they arrange themselves into form a blastula. அதுக்கப்புறம் அந்த blastula இருந்து blastocele வரும். Then this blastula develops into a 3 germ layer called ectoderm, endoderm and mesoderm. So அதுதான் வந்து பாத்தீங்கன்னா gastrulation with 2 morphogenetic movements called epiboly and emboli. So epiboly வந்து it's an extension of the embryo. emboliன்றது வந்து inward movement, அதாவது ingression, delamination அப்படினா நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து will be studying in detail when we study about gastrulation. Next வந்து பாத்தீங்கன்னா we have the ectoderm. ectodermல இருந்து nervous system, skin. mesodermல இருந்து பாத்தீங்கன்னா muscle, skeleton, kidney, reproductive system. and endodermல இருந்து endocrine glands, lungs, digestive tract, liver இதெல்லாம் டெவலப் ஆகுது. ஸோ அதாவது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதாவது டிஃபரன்சியேஷன், அதாவது அந்த growth, அதாவது கிராமட்டோஜெனிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த டிஃபரன்சியேஷன் அப்படின்ற ப்ராசஸ் இந்த ஜெர்ம் லேயர்ல இருந்தே வந்து அந்த டிஃபரன்சியேஷன் ஸ்டார்ட் ஆகும். then you get the organs. okay, next, ஆர்கனோஜெனிசிஸ். இப்போ வந்து 3 germ லேயர், அதாவது 3 லேயர் வந்து உருவாயிருச்சு. அந்த 3ல இருந்து என்னென்ன ஆர்கன்ஸ் வரும்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதுல இருந்து டிஃபரன்ஷியேட் ஆகணும். தே ஹேவ் டு டிஃபரன்ஷியேட் ஃப்ரம் தி germ layers. அங்கிருந்து அது பிரியக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்போலி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு, இன்வல்யூஷன், இன்கிரெஷன், எக்ஸ்டென்ஷன், அது மாதிரி வந்து நிறைய இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் தி இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து இது இங்க இருந்து அது அப்படியே பிரிஞ்சு வெளியில ஆர்கன்ஸ் தே ஸ்டார்ட் டெவலப்பிங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன். ஸோ இப்போ இந்த ஆர்கன்ஸ் வந்தாலும் அந்த ஆர்கன்ஸ்ல இருந்து ஒரு செல்லும் இன்னொரு செல்ல இருந்து டிஃபரெண்டா இருக்கணும். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் லிவர் we have alpha cells, beta cells, gamma cells. ஸோ இப்போ இந்த ஆல்பா செல்ஸ், காமா செல்ஸ், பீட்டா செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ரோல், டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ். ஸோ லைக்வைஸ் அந்த ஒரு செல் இன்னொரு செல்ல இருந்து டிஃப்ரெண்டா இருக்கக்கூடியதான் இந்த டிஃபரன்சியேஷன். அகைன் இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3: மார்ஃபலாஜிக்கல், பிஹேவியரல் அண்ட் கெமிக்கல் அப்படின்றது. ஸோ இந்த எக்டோடம்ல இருந்து வரக்கூடிய செல்ஸ் எல்லாம் எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எக்டோடம் அப்படின்றது ஒரு லேயர், அந்த லேயர்ல இருந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் வருது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்டர் சர்ஃபேஸ், தட் இஸ் எபிடர்மல் செல்ஸ் ஆஃப் ஸ்கின், நியூரான் ஆஃப் பிரெயின் அண்ட் நியூரல் கிரஸ்ட். அதே மீசோடம்ல பாத்தீங்கன்னா we have the notochord, bone tissue, tubule of kidney, red blood cells, facial muscle, and endodermல பாருங்க stomach cell, thyroid. so அந்த ஒரே லேயர்ல இருந்து டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும். அதுக்கு வந்து நிறைய they have, அதாவது மார்ஃபலாஜிக்கல்னா வந்து based on the morphology, structure. பிஹேவியரல் அப்படின்னா based on the function. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூரான்னா it is involved in nerve impulse contraction, nerve impulse transmission. அதே மசில் எடுத்தீங்கன்னா contraction. so likewise on the behavior they differentiate. அதுக்கப்புறம் chemical based on the secretion, so like hormones இல்ல enzymes, இந்த மாதிரி secretion பேஸ் பண்ணி அது வந்து கிளாசிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்போஜெனிசிஸ். ஸோ மார்போஜெனிசிஸ் அப்படின்றது இந்த டிஃபரன்ஷியேட் ஆன செல்ஸ் எல்லாமே they have to regain a shape. ஸோ இப்போ டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படின்னா it has to form a tube like structure. ஸோ இப்போ அதுக்கான டயக்ராம் தான் இங்க வந்து பிக்சர் தான் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரை டு அப்சர்வ் இட். அந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மார்போஜெனிசிஸ். தென் we have the full growth of the embryo. அந்த growthல இருந்து then you have the child birth, and child birthல இருந்து adult வந்து வருது.
So this gives an overview. அதாவது இந்த டெவலப்மெண்டல் பயாலஜினா என்ன, டெவலப்மெண்டல் பயாலஜில என்னென்னலாம் நடக்குது, அந்த டெவலப்மெண்டல் பயாலஜியோட எம்பிரியாலஜில என்னென்ன நடக்குது, முக்கியமா அதுதான். ஏன்னா growth and development once the child birthக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் growth, அதாவது வளர்ச்சி, அதோட அப்படியே வளர்ச்சி அடைந்துட்டே போவாங்க, மெச்சுரேஷன் வரும், அவ்வளவுதான். ஸோ they will be sexually mature at the age of 15 or 16 இல்ல 11 or 12 in case of female male. So அப்போ they start producing sperm and ovum and they are reproductively matured அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து growth and development. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த development of spermatogenesis, அதாவது sperm and ovum till the embryo, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா embryology. ஸோ அவர் கான்செப்ட் சப்ஜெக்ட், அவர் சிலபஸ் will be mostly oriented with these contents. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து in detail, in depth we will be studying. So thank you for watching this video, and I thank everyone who has supported in preparation of this video. Thank you all, and keep watching my videos, and next will be on more concepts of developmental biology.